ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னோட லாஜிக் கண்டுபிடிச்சிங்கன்னா அதிலேருந்து இன்னர் ஃபர் லூப் கண்டிஷனை மட்டும் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக வரும். எல்லா பேட்டர்னுக்கும் எந்தெந்த பேட்டர்னை தவிர்த்துனா மிரர் இமேஜ் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வரும். அது மாதிரி டிஃபிகல்ட் பேட்டர்னை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து இதே கண்டிஷன் தான் அவுட்டர் ஃபர் லூப் நீங்கள் போடுவீங்க. இன்னர் ஃபர் லூப் எல்லாத்துக்கும் வந்து இன்னர் ஃபர் லூப் வந்து தேவைப்படும். இங்கே வந்து ஸ்பேசஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் தேவைப்படும். மற்றபடி இன்னர் ஃபர் லூப்பில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வேரியபிளுக்காக ஒரு ஃபர் லூப் போடுவோம். மற்றபடி எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் சேம் தான். ஸோ இதுக்கான லாஜிக் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து 3 வேரியபிள் தேவைப்படும். எதுக்காக 3 வேரியபிள்னால் இங்கே வந்து ஸ்பேசஸ் எதுவுமே வந்து ப்ரெசென்ட் ஆகலை. இங்கே எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி இங்கே எதுவுமே ஸ்பேசஸ் வராதனால இதுக்கு வந்து 3 வேரியபிள், என்னங்கிற ஒரு வேரியபிள் தேவைப்படும், ஐன்னு ஒரு வேரியபிள் தேவைப்படும், ஜேன்னு ஒரு வேரியபிள் தேவைப்படும். என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பேட்டர்ன். இதில் வந்து எத்தனை லைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 1 2 3 4 5 லைன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா. ஸோ 5ங்கிறது 5 டைம்ஸ் நான் எழுதிடுறேன். ஸோ 5 2 3 4 5 5ன்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் எழுதிட்டேன்னா ஐங்கிறது இங்கே எப்போவுமே வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் எழுதும்போது நான் ஃபஸ்ட்டு ரோன்னு எடுக்காமல் 0th ரோலேருந்து வந்து எப்போவும் எழுதுகிறேன். ஸோ இது 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோ. ஸோ 0th ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, ஸோ இது 0th ரோவா. ஸோ 0th ரோ. ஜேங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் இன் த ரோ. இந்த 0th ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, 1 2 3 4 5 ஸ்டார் இருக்கா. ஸோ 5 சொல்லிட்டு எழுதுகிறேன். ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ தானே. ஸோ 1 எழுதுகிறேன். 1ல் வந்து ஜேங்கிறது ஸ்டார். ஸோ இதுலேயும் 5 ஸ்டார் இருக்குது, 2லேயும் 5 ஸ்டார் இருக்குது, 3லேயும் 5 ஸ்டார் இருக்குது, 4லேயும் வந்து 5 ஸ்டார் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கான டேபிள் காலம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எந்த பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கு வந்து டேபிள் காலம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் இருந்து இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். இப்போது என்ஐங்கிறத எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஜேன்னு சொல்லிட்டு வருதில்ல, இந்த வேரியபிள் மட்டும் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ ஜேங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, ஜேங்கிறது எனக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா. ஸோ இதுக்கான ஃபார்முலா, ஜேக்கான ஃபார்முலா என். ஓகேவா, இதுதான் வந்து ஜேக்கான ஃபார்முலா. இப்போது ஒரு வேளை ஜேவோட வேல்யூ வந்து மாறி இருந்துச்சுன்னா அது இந்த 2 வேல்யூ கூடயும் கம்பேர் பண்ணிவிட்டு எப்படி இந்த வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டேபிள் காலம் கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ஸ்டார் பேட்டர்னுக்கு இப்போ டேபிள் காலம் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ரைட் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்னுக்கு NIJ. ஓகேவா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் லைன்ஸ் ப்ரெசென்ட் இந்த பேட்டர்ன். ஸோ 5ங்கிறது 5 டைம்ஸ் எழுதிடுறேன். ஐங்கிறது 0th ரோ, 0th ரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 0th ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, 0th ரோவில் ஜேங்கிறது ஸ்டார்ஸு 1 ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ரோவில் 2 ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் ரோவில் வந்து 3 ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர்ட் ரோவில் வந்து 4 ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 4th ரோவில் 5 ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஜேக்கு மட்டும் நம்ம வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சா இன்னர் ஃபார் லூப்பில் மட்டும் அந்த வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இது வந்து எப்படி இந்த வேல்யூவை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்களேன். எனக்கும் ஜேக்கும் வந்து ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பட் இங்கே வந்து 0வாக இருக்கும்போது இங்கே 1ஆக இருக்குது, இங்கே 1ஆக இருக்கும்போது இங்கே 2ஆக இருக்குது, 2ஆக இருக்கும்போது 3ஆக இருக்குது. ஸோ ஜேவோட வேல்யூ ஐயோட வேல்யூவை விட 1 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ I+1 சொல்லிவிட்டு நான் எழுதிடுறேன். ஓகே, இவ்வளோ தான். இப்போ ஜேக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஜேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா N இல்லைனா I, இல்லைனா இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஜேவோட வேல்யூ ஒரு கண்டிஷனில் வர மாதிரி இருக்கும். அது வரக்கூடிய பேட்டர்ன்ஸில் பார்க்கலாம். இங்கே வந்து என்னோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால ஜேவோட ஃபார்முலா N சொல்லிட்டு எழுதிடுறேன். இங்கே வந்து I கூட ஒரு வேல்யூவை வந்து ஆட் பண்ணுறதுனால ஜேவோட வேல்யூ கிடைக்குது. ஸோ I+1 சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஹெடர் ஃபைல் எழுதிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே NIJ, என்னங்கிறது நீங்கள் தர இன்புட்டு. இங்கே 5 லைன்ஸ் வேணும்னா 5 தந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்னங்கிற வேரியபிள் தந்திருக்கேன். ஐங்கிறது ரோஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஜேங்கிறது இந்த ஸ்டார்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதை வந்து காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ printf
என்டர் என் வேல்யூன்னு சொல்லிட்டு பிரிண்ட்எஃப்ல காமிக்கும். நீங்கள் ஸ்கேன்எஃப்ல வந்து இங்கே 5 சொல்லிட்டு தந்துடுறீங்க. 5 தந்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம இங்கே கண்டிஷன் எதை கண்டுபிடிச்சிருக்கோம், ஜேவோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவுட்டர் ஃபார் லுக் இது எல்லா பேட்டர்னுக்கும் நான் சொன்னேன் இல்லை, மிரர் இமேஜ் பேட்டர்ன் தவிர்த்து காம்ப்ளிசிட்டியாக வருது இல்லை, அந்த பேட்டர்ன் தவிர்த்து வேறு எல்லாத்துக்கும் வந்து இந்த லூப் தான் யூஸ் ஆகும். முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும், நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ் இருக்க மாதிரி பேட்டர்னை பார்த்தோம்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபார் லூப் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். வரக்கூடிய வீடியோஸில் வந்து அதை கூட இப்போ 3 ஃபார் லூப் ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ் இருந்துச்சா 3 ஃபார் லூப் தேவைப்படும்ல. 3 ஃபார் லூப்லேயுமே எப்படி வந்து சால்வ் பண்ணிடலாம், இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க 3 ஃபார் லூப் இல்லாமல் 2 ஃபார் லூப்பில் வந்து சால்வ் பண்ண சொல்லிட்டு, அதையும் வந்து அதை எப்படி வந்து கன்சியூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோஸில். இப்போது I = 0, I less than n, I++. ஃபார் லூப் அவுட்டர் ஃபார் லூப் வந்து எல்லாமே வந்து சேமாக தான் வரும். எதுக்கு மட்டும் மாறும்னா மிரர் இமேஜ் பேட்டர்ன், அது மாதிரி காம்ப்ளிசிட்டியாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் மாறும், மற்ற எல்லா பேட்டர்னுக்கும் சேமாக தான் வரும். ஸோ இந்த கண்டிஷன் I = 0 எதனால் 0ன்னு எழுதுறேன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம ரோஸ் வந்து 0த்துலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 0ன்னு எழுதிடும். I less than n, I++. ஓகேவா, இது எல்லாத்துக்கும் காமன் தான் வரும். ஜேங்கிற வேல்யூ தான் நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துன்னு போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம். நான் இந்த இடத்த வந்து இப்போ பிளாங்காக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போது இதுக்கு ஜேக்கு வந்து என்ன கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டேபிள் காலமில் என்ன வந்துச்சு, n சொல்லிட்டு வந்துச்சா, ஸோ அந்த எண்ணை தான் நான் இங்கே போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, J = 0, J less than n, J++. ஸோ இந்த ஃபார் லூப்பில் உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஸும் இருக்காது. J = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, 0னால 0ன்னு போட்டிருக்கேன், J less than n, J++ போட்டேன். எனக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஸ்டார் சொல்லிவிட்டு இங்கே எழுதியிருக்கேன். இங்கே முக்கியமாக வந்து ஸ்பேஸ் தரணும், ஒரு ஸ்பேஸ் இங்கே தந்திருக்கேன். இங்கே பிளாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுதாதீங்க. அப்புறமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து இது மாதிரி ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். எனக்கு வந்து இது கண்டினியூட்டிவாக வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. எப்படின்னா வந்து இங்கே ஒரு 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு அடுத்ததே வந்து 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது, ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே லைனாக போகக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக இந்த ஸ்லாஷ்ன்னு சொல்லி தந்துட்டேன்னா இந்த 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனில் மறுபடியும் 5 ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நியூ லைனை வந்து தந்திருக்கேன். ஓகேவா, இது மாதிரி இந்த லாஜிக் எழுதிட்டா இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜேக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன், I+1 சொல்லிட்டு டேபிள் காலம் மூலியமாக கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இங்கே வந்து I+1 சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல J less than n தூக்கிட்டு I+1 சொல்லிட்டு எழுதிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து நான் எந்த கண்டிஷனும் சேஞ்ச் பண்ணல, இங்கே J less than I+1 அதை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டார் கூட இங்கே ஒரு ஸ்பேஸ் தந்திருக்கேன். ஸோ இது மாதிரி தந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பேட்டர்னையும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், மேலே வந்து iCardsலையும் தரேன், வேணும் அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வரும்னா இந்த கண்டிஷனில், அதாவது டேபிள் காலமில் எந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணால் ஜேவோட வேல்யூ வந்து இந்த பேட்டர்னுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இதுக்கான அவுட்புட் வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங் டெமோ தந்திருக்கேன், அதில் வந்து எப்படி இந்த கண்டிஷன் எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.